FM 101.3. சிஎம்ஆர் தமிழ் FM காலை ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வழியில் தமிழகத்தில் தற்பொழுது மாணவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்கள் தொடர்பாகவும் தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முறையாக இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற தமிழக முன்னாள் முதலமைச்சர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் கருணாநிதி அவர்களுடைய அறிவிப்பு, மத்திய அரசில் இருந்து விலகுவதாக வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிவிப்பு என்பன பற்றிய நிலவரங்கள் பற்றிய கருத்துக்களை அறிந்து கொள்ளும் முகமாக எங்களோடு இப்பொழுது தமிழகத்தில் இருந்து ஆய்வாளர் மற்றும் இலக்கியவாதி MP குமார் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார். MP குமார் அவர்களை பொறுத்தவரையில் பிரபலமான ஊடகவியலாளர் பிரியம்பதா அவர்களுடைய தந்தை என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். ஹெட்லைன்ஸ் டுடே என்ற ஊடக நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்ற பிரியம்பதா அவர்கள் 2011ஆம் ஆண்டு வெளியிட்ட ஐ விட்னஸ் ஜெனோசைட் இன்சைட் ஸ்ரீலங்காஸ் கில்லிங் ஃபீல்ட்ஸ் என்ற அந்த விவரண தொகுப்பு உலக மட்டத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவில் தேசிய அளவில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்பது எல்லோரும் அறிந்த விடயம். 2 தினங்களுக்கு முன்னர் கூட அவர் எங்களோடு இணைந்து கொண்டு தமிழக நிலவரம் தொடர்பாக MP குமார் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். இப்பொழுது நாங்கள் அவரை மீண்டும் இணைத்து கொண்டிருக்கின்றோம். காலை வணக்கம் MP குமார் அவர்களே. வணக்கம் அவர்களே. வணக்கம் நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். ஆமாம் குமார், இப்பொழுது நாங்கள் தமிழக நிலவரம் தொடர்பாக நாளாந்தம் அங்கே நடைபெறுகின்ற இந்த போராட்டங்கள் பற்றி ஒவ்வொரு தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாணவர் போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பேசிக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்னதாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முன்னாள் கருணாநிதி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை தொடர்பாக பலருக்கும் பல கேள்விகள் இருக்கின்றன. பல எச்சரிக்கைகள் கடந்த காலங்களிலும் விடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இம்முறை தான் மத்திய அரசில் இருந்து விலகுவதாக கருணாநிதி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவருடைய இந்த அறிவிப்பு, அதனுடைய உண்மைத்தன்மைகள், அதனுடைய பிரதிபலிப்புகள் தொடர்பாக உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ள முடியுமா? முதலில் இன்றைய நிலவரத்தில் அவரது அறிவிப்பில் ஓரளவு அரசியல் கலந்திருந்தாலும் கூட, ஏன் அரசியல் என்று கூறுகிறேன் என்றால், வரும் 2014ஆம் வருடத்தில் இது வருகிறது, எலெக்ஷன் வருகிறது. அந்த காரணத்தினால ஓரளவு அரசியல் கலந்திருந்தாலும் கூட அவருடைய இந்த நடவடிக்கை மத்திய அரசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் 3 அமைச்சர்கள் சென்னை வந்திருந்தார்கள். முந்தைய காலகட்டங்களில் செய்ததை போல இந்த முறையும் கருணாநிதி அவர்களை சமாதானப்படுத்தி கூட்டணியில் நீடிக்க செய்யலாம் என்ற நம்பிக்கையில் வந்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்துவிட்டது. இப்ப கருணாநிதி அவர்கள் இன்று தீர்மானமாக மத்திய அமைச்சர் விலகிக் கொள்வோம், அது மட்டுமில்லாமல் வெளியே கூட ஆதரவு கொடுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் மாலையோ அல்லது நாளையோ அமைச்சர்களிலிருந்து விலகுவார்கள், ராஜினாமா கடிதங்களை அனுப்பி விடுவார்கள் என்று கூறியிருக்கிறார். இந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த செயல்களை வைத்து பார்க்கும் பொழுது மத்திய அமைச்சரவைக்கு மேலும் நெருக்கடி கூடியிருக்கிறது. அவர்கள் அரசுக்கு ஆபத்து இல்லை என்று கூறினாலும் கூட இப்பொழுது மாணவர்களின் போராட்டமும் இந்த அரசியல் நெருக்கடியும் சேர்ந்து இந்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு தீர்மானமான ஒரு முடிவு 21ஆம் தேதிக்குள்ளே எடுத்தாக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒரு நெருக்கடியில் உள்ளது என்பதைதான் மறுக்க முடியாது. அடுத்ததாக நீங்க மாணவர்களின் போராட்டத்தை பற்றி கேட்டீர்கள். அது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. நான் முன்பே கூறினேன் உங்களுக்கு, அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகங்கள் விடுமுறை அறிவித்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக பொறியியல் கல்லூரி மாணவர்களும் போராட்டம் தீவிரமடைந்து நேற்றைய தினம் கவர்னரின் மாளிகையை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் போராட்டம் மிக தீவிரமடைந்து இப்பொழுது பொறியியல் கல்லூரிகளுக்கும் அரசாங்கம் விடுமுறை அறிவித்திருக்கிறது, காலவரையற்ற விடுமுறை அறிவித்திருக்கிறது. மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே கூறப்போனால் இன்றைய தினம் தமிழ் சினிமா இயக்குநர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி பல வகையிலும் போராட்டங்கள் மேலும் மேலும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அரசியல் நிலவரம் என்று கூறினால் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இந்த நடவடிக்கை நிச்சயமாக மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது என்பதை மறுக்க முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது அவருடைய இந்த முடிவு என்பது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட கடந்த காலங்களில் குறிப்பாக இலங்கையிலே போர் உச்சகட்டமாக இருந்த காலகட்டத்தில் கருணாநிதி அவர்கள் பதவியில் இருந்த காலகட்டத்தில் அவ்வாறு ஒரு தீர்க்கமான நடவடிக்கைகளை அவர் முன்னெடுக்கவில்லை. எச்சரிக்கைகளை மட்டும் விடுத்த ஒரு செயற்பாடு என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் மிகவும் புண்படுத்திய ஒரு விடயமாக இருந்து வந்திருக்கிறது. அந்த நிலையில் இப்பொழுது அவருடைய கூறுவது உண்மை.
இப்பொழுது அவருடைய இந்த முடிவு என்பது சற்று மாற்றமானதாக இருந்தாலும் கூட இந்த நிலைப்பாட்டில் அவர் எவ்வளவு தூரம் தொடர்ந்து இருக்க போகிறார் என்ற கேள்வி இருக்கிறது. மற்றொரு விடயம், இந்த தீர்மானம் அதாவது மத்திய அரசிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்த விடயம் தனியாக ஜெனீவா தீர்மானத்தை ஒட்டியதாக மட்டும் அல்ல என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்திய நாடாளுமன்றத்தில் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்பதை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், நேற்று அமைச்சர்கள் வந்திருந்த போது சமாதான பேச்சு நடந்து கொண்டிருந்த பொழுது அதில் இதையும் ஒரு கண்டிஷனாக வைத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்திய நாடாளுமன்றத்தில் இதை பற்றி இலங்கையின் இனப்படுகொலையை பற்றி ஒரு நிறைவேற்ற வேண்டும், ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக விடுத்திருக்கிறார். ஆனால் மத்திய அரசாங்கம் இதற்கு எவ்வளவு தூரம் செவி சாய்க்கும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் மத்திய இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை ஆரம்பம் முதல் இன்று வரை ஒரு தீர்மானமான ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வராமல் அவர்கள் காலம் கடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவருடைய இந்த கோரிக்கை எவ்வளவு தூரம் எடுபடும் மத்திய அரசில், அதுவும் இவர் தனது ஆதரவை விலகிக் கொண்ட பிறகு இந்திய அரசாங்கம் அந்த செயல்படுமா என்பது சந்தேகத்திற்குரியது. இப்பொழுது நாங்கள் மீண்டும் மாணவர் போராட்டம் பற்றி பார்க்கின்ற பொழுது, மாணவர்கள் போராட்டத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது இரண்டு விடயங்களை, ஒன்று அரசியல் ரீதியாக கருணாநிதி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனக்கு சாதகமான ஒரு நிலையை உருவாக்க முனைந்திருக்கிறார் என்ற கருத்தும் இருக்கிறது. அதே நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரையில் மாணவர் போராட்டங்கள் எவ்வளவு தூரம் மத்திய அரசால் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள்? ஏனென்றால் இந்த விஜயங்களின் போது, அவர்களுடைய நேற்று நீங்கள் குறிப்பிட்டது போல 3 அமைச்சர்களுடைய விஜயத்தின் போது கூட இந்த மாணவர்களுடைய நெருக்குவாரத்தால் அவர்களுடைய விஜயம் அமைந்ததாக அவர்கள் காட்டிக்கொள்ள முனையவில்லை. ஏதோ கருணாநிதி அவர்களுடைய அச்சுறுத்தல் காரணமாகத்தான் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகத்தான் தமிழகம் சென்றதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களை பொறுத்தவரையில் இந்த மாணவர்களுடைய போராட்டம் எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தி இருக்கிறது? இப்போது மாணவர்களுடைய போராட்டம் மேலும் மேலும் வலுவடைந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கூட மத்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் கூறப்பட்டிருக்கிறது என்னவென்றால், தமிழ்நாட்டில் மாணவர் போராட்டம் மட்டுமன்றி பொதுமக்களின் எதிர்ப்பும் நாளுக்கு நாள் வலுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே மத்திய அரசாங்கம் உறுதியாக தீர்மானமாக சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கமே மத்திய அரசை கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த மாணவருடைய போராட்டம் மேலும் மேலும் வலுவடைந்தால் 1965 தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் போராட்டம் ஒரு அரசாங்கமே மாற்றி அமைப்பதற்கு திட்டத்தது என்று கூறலாம். அதே போல இப்போது மாணவர் போராட்டம் மேலும் மேலும் வலுவடைந்தால் இலங்கை குறித்து உறுதியாக 2 அரசாங்கங்களும் ஏதாவது ஒரு தீர்மானமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்பது என்னுடைய எண்ணம். நன்றி MP குமார் அவர்களே. இன்றைய தினம் கலந்து கொண்டு தமிழக நிலவரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை, தகவல்களை எங்களோடு பரிமாறிக்கொண்டமைக்கு நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக் கொள்ளவிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிக்க நன்றி. நேயர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.